அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமையப் போகின்றன, காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சந்திரன். அவரின் ஆட்சி வீட்டிற்குள் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் நுழைவது மட்டுமல்லாது அங்கு அமர்ந்து எழுதக்கூடிய தலைவிதியாக பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சூரியனுக்கு நட்பு கிரகமாக சந்திரன் இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அவரின் ஆட்சி வீட்டிற்குள் தைரியஸ்தானத்திற்குள் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமான சூரியன் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்தவரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது அதில் ஒரு முக்கிய இடமாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் பெரிய அளவில் சிக்கல் சிரமமின்றி எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாக சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கட்டுமான பணிகள் துவங்குதல், மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்புகள் உள்ளிட்டவற்றை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் சூரியன் வெற்றிக்கு உரைத்தான 3இல் அமர்வதால் மிக பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான பண வரவுக்கான சாத்தியக்கூறுகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தைரியத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் சில பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். காரிய வெற்றி கிடைத்தாலும் கூட எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்வது நல்லது. ஏனென்றால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதேபோன்று உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிகவும் சாந்தமாக அமர்வதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழையும் போது பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடும். இந்த தருணத்தில் உறுதி செய்யப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சந்தேகங்களை தவிர்த்து கற்பனையான பயத்தை நீக்கி வெற்றி பெறுவதற்கான சிறப்பான தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் சூரியன். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் பலன்களை பயன்படுத்தி எந்த விதமான நவீன உபகரணங்கள் இல்லாமல் கரங்கள்ல இருக்கக்கூடிய பலத்தை மட்டும் பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அரசனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற அனைவரும் அங்கு திரள்கிறார்கள். ஆனால் அந்த போட்டியில் ஒருவேளை தோல்வியடைந்தால் நீங்கள் பலனை பயன்படுத்திய கரங்கள் இரண்டும் வெட்டப்படும். கரங்களை வெட்டுவதுதான் இந்த போட்டிக்கான தண்டனை என்று அறிவிக்கிறாருங்க. இதை கேட்டவுடன் போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்த அனைவருமே பின்னோக்கி செல்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் மட்டும் நான் பங்கு பெறுவேன் என்று முன்னோக்கி செல்கிறார். அப்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பலவாறு அவரை குழப்புகின்றனர். அந்த கேட்டிற்கு பின்பு, அந்த நுழைவாயிலுக்கு பின்பு மிகப்பெரிய அளவில் பலம் பொருந்திய போர் வீரர்கள் இருப்பார்கள். யானை பலம் இருக்கலாம், சேனை பலம் இருக்கலாம். அதை தள்ளி திறப்பது என்பது முடியாத காரியம்.
உன்னுடைய கைகள் இரண்டும் வெட்டப்பட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் நீ தள்ளப்பட போகிறாய் என்று அவரை எச்சரிக்கின்றனர். ஆனால் அவை எதையும் அவன் பொருட்படுத்தாமல் அந்த அரண்மனை நுழைவாயிலை நோக்கி சென்றதோடு மட்டுமல்லாது தன் கைகளின் பலத்தை பயன்படுத்தி தள்ள ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. மிகப்பெரிய அளவுல சாம்ராஜ்யத்தின் அரசராகவும் பிற்காலத்தில் மாறப்படுகிறாருங்க. சிற்றரசராக இருந்து படிப்படியாக உயர்ந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராகவும் அவர் மாறுகிறார். இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் தடையே இருக்காது. ஆனால் நாம் முயற்சி செய்வதற்கு முன் இந்த தடை வந்துடுமோ அந்த தடை வந்துடுமோ என்று நாமளே பல்வேறு வகையான கற்பனையான எண்ணங்களை உருவாக்கி பல விஷயங்களை திட்டங்களிலே தோல்வியடைய செய்துவிட்டு அதன் பலனாக பல சிரமங்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முயற்சி செய்து வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வெற்றிக்கு உரித்தான 3இல் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மன நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத சலுகைகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல மடங்கு விஸ்தரிப்பு திட்டங்களை விரிவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள், பல்வேறு வகையான ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய துவக்க பணிகளை மேற்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான சாதுரியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமான உயர்வை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.